ஹாய் டியூட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கொரியன் மூவி தான் பார்க்க போகிறோம். ஒரு சைடு ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சைடு நாடுன்னு வரும்போது ஒரு உண்மையான சோல்ஜர் எதை சூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத ரொம்பவே எமோஷ்னலாக காமெடியாக சொல்கிற மூவி தான் இது. இந்த மூவி டோட்டலாக 2 மணி நேரத்துக்கு மேலே வருது. ஸோ பார்ட் 1 இப்போ பார்ப்போம், பார்ட் 2 அப்புறம் பார்ப்போம். பொதுவாகவே எனக்கும் இந்த கொரியன் மூவிக்கும் சுத்தமாக செட் ஆகாது. நான் என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எடிட்டிங் பண்ணியிருந்தாலுமே சரி, கண்டிப்பாக காப்பிரைட் கிளைம் கொடுத்து என்னை நோஸ்கட் பண்ணிடுவாங்க. பட் இந்த டைம் என்ன ஆக போதோ தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, இது ரொம்பவே நல்ல மூவி அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம 2013 ஒரு சவுத் கொரியன் காமெடி எமோஷனல் மூவியாக ரிலீஸ் ஆன சீக்ரெட்லி கிரேட்லி பற்றின எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி தமிழ் டப்ளையில் சவுத் கொரியனில் மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மூவியோட ஓப்பனிங் சீன்ல நார்த் கொரியாலேயே நம்பர் 1 ஸ்பை அண்ட் நம்ம படத்தோட ஹீரோவான வான் ரிவான் ஒரு மிஷனுக்காக சவுத் கொரியா போறதுக்கு ரெடியா நிக்கிறாரு. அப்போ அங்க வர நம்ம ஹீரோவோட ஹையர் ஆஃபீஸர், நீயும் நானும் மீட் பண்ணும்போது ஒன்று நீ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பையாக இருக்கணும், அப்படி இல்லைனா எதிரிகளோட கையால் செத்து போயிடணும். ஒருவேளை நீ செத்து போகிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்தாலும் உன் நாட்டை நீ காட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, ஓகே சார், என் தாய் நாட்டுக்காக என் உயிரை கொடுக்க கூட நான் ரெடியாக இருக்கேன், ஆனால் ஒருபோதும் என் தாய் நாட்டை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து சவுத் கொரியாவுக்கு கிளம்புறாரு. கட் பண்ணால் 2 வருஷத்துக்கு அப்புறம் சியோல், அதாவது சவுத் கொரியாவில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்னை நோக்கி ஏதோ ஒரு பயங்கரமான ஆபத்து வந்துட்டு இருக்கு, அதுகிட்ட இருந்து நான் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவை 2 குட்டி பசங்க கல்லால அடிக்கிறாங்க. என்னதான் நம்ம ஹீரோ நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே திறமையான நம்பர் 1 ஸ்பை ஆஃபீஸராக இருந்தாலும் சவுத் கொரியாவில் அவங்க நாட்டு கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டர் முட்டாள், அதாவது இந்த வெகுலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற குட்டி பசங்க எல்லார்கிட்டையும் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல படத்தோட டைட்டில் கார்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ, இந்த நாட்டுக்கு நான் ஒரு லெஜெண்டாக மாறுறதுக்காக வந்தால் கடைசியில் என்ன கோமாளி ஆக்கிட்டானுங்களே அப்படின்னு சொல்லி பயந்து ஓடிட்டு இருக்காரு. பயப்படல, நடிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆண்டி கிட்டே இந்த மாதிரி நான் தொலைஞ்சு போயிட்டேன், எனக்கு அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலே தான் தங்கியிருப்பாங்க. ஈவன் அந்த ஆண்டியோட ஷாப்பில் தான் நம்ம ஹீரோவுமே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆண்டி நம்ம ஹீரோக்கு மந்த் சேலரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ திரும்ப நார்த் கொரியா போகும்போது கண்டிப்பாக நான் பணக்காரனாக தான் போவேன், எங்கள் அம்மா கேட்குற எல்லா விஷயங்களையும் என்னால் வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த பணம் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு ஹீரோன்னு இருந்தால் கண்டிப்பாக ஒரு க்ரஷ் இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு அந்த ஏரியாவில் ஒரு க்ரஷ் இருக்கா. அவளை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே ஜொலி விடும்போது அவளோட தம்பி வந்து, என்னடா லூஸ் பையில எங்கள் அக்காவை பார்த்துட்டு இருக்க, இதுக்கப்புறம் அவளை பார்த்தா கண்ணை நோண்டி கையில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடறான். நம்ம ஹீரோ, இருங்கடா எனக்கான ஒரு காலம் வரும்ல, அப்போ இருக்கு உங்களை வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுறாரு. தென் நம்ம ஹீரோ இப்போ தங்கியிருக்க அந்த ஷாப்போட ஓனர் அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் நம்ம ஹீரோக்கு அண்ணன் மாதிரி இருந்தாலும் அவன் நம்ம ஹீரோவை எப்பவுமே மட்டம் தட்டி தான் ஏதோ ஒரு பெரிய பைல்வான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோவை பயங்கரமாக அப்பப்போ போட்டு அடிச்சிட்டு இருக்கான். தென் நம்ம ஹீரோட ஏரியாவில் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோனா ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி தான் நம்ம ஹீரோவை ட்ரீட் பண்ணுவாங்க. பட் அந்த பொண்ணோட லைஃப் ஸ்டைல் டோட்டலி வேற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவள் ட்ரெஸ்ஸுமே ஒரு மாதிரி தான் அப்படி இப்படி போடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ, நீ மட்டும் எங்கள் நாட்டில் இந்த மாதிரி ட்ரெஸ் போடு, கண்டிப்பாக உன்னை நடு ரோட்லேயே வச்சு உயிரோட சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோட ஏரியாவுக்கு அடிக்கடி ஒரு போஸ்ட்மேன் வராரு. இவருமே நம்ம ஹீரோ மாதிரி நார்த் கொரியன் ஸ்பை தான். இவங்க மட்டும் கிடையாது, இதே மாதிரி நார்த் கொரியாலேருந்து வந்து நிறைய ஸ்பை சவுத் கொரியாவில் தங்களுக்கான மிஷன் ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வருஷ கணக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெரிய ஸ்பை நம்ம ஹீரோ கிட்ட, உனக்கு ஏதாவது மிஷன் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, எங்க நானும் மிஷன் வரும்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் இருக்கிற குட்டி பசங்க கிட்டலாம் 2 வருஷமா அடி வாங்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் ஒரு மிஷனுமே வரல, இப்போ என்னதான் நம்ம பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, நீயாவது பரவாயில்ல 2 வருஷமா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஆனால் நான் இங்கே 16 வருஷமா நம்ம நாட்டு கவர்மெண்ட் ஏதாவது மிஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முயற்சியை என்றைக்குமே நம்ம கைவிடக்கூடாது. அப்படி இருந்ததுனால தான் இப்போ எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, வாவ் ப்ரமோஷனா, சூப்பர் சார், நம்ம நாட்டு கவர்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் ப்ரமோஷன்லாம் கொடுக்க மாட்டாங்களே, எப்படி உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம நாட்டு கவர்மெண்ட் மிஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதில் ப்ரமோஷனா, இங்கே பார்த்தியா, நான் இந்த கேபாப் குரூப்போட சாதாரண ரசிகனாக இருந்து இப்போ ரசிகர் மன்றத்துக்கே தலைவராயிட்டேன், அந்த ப்ரமோஷன் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு செம்மையாக காண்டாகுது. ஸோ அந்த ஸ்பை, இங்கே பாரு தம்பி, கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம நாட்டு கவர்மெண்ட் நம்மளுக்கான ஒரு மிஷன் கொடுப்பாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணு, அப்படியும் உனக்கு போர் அடிச்சிச்சுன்னா சவுத் கொரியனாவே மாறி இந்த நாட்டோட கல்ச்சரை என்ஜாய் பண்ண ஆரம்பி, இதை விட்டால் உனக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ணால் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை 2 பசங்க கல்லால் அடித்து ஓட விட்டாங்க இல்லையா, அவங்கள பழி வாங்குறேன் அப்படிங்கிற பேரில் நம்ம ஹீரோ நல்லா கொற்ற மலையில் அந்த பையனோட ஃபேமிலி அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அவங்க கண்ணு முன்னாலேயே கக்கா போயிடுறாரு. ஜாலி, அவங்கள நம்ம பழி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்போது தான்
அப்போ நம்ம ஹீரோவை அவரோட க்ரஷ் அந்த பொசிஷனில் பார்த்துடுறா. அவ்வளோதான், நம்ம ஹீரோ சோனமுத்தா போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக மழையில் நினைச்சதுனால அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு செம்ம ஃபீவர். ஸோ நம்ம ஹீரோவோட அந்த ஓனர் நம்ம ஹீரோவை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு சவுத் கொரியாவில் இவ்வளவு நல்லவங்களாம் இருக்காங்களே, இவங்களுக்கு எதிராகவே நம்ம மிஷன் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து அந்த கிழவி, நான் ஒன்றும் இங்கே ஒன்று சும்மாலாம் பார்த்துக்கல, இதுக்காகிற மொத்த செலவையுமே உன்னோட சேலரியிலேருந்து நான் பிடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோ, அடி கிளவி ஒன்றை போய் நல்லவன் நம்பணுன்னு பாருன்னு தோணுது. ஓகே, ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில் ஒரு க்ரஷை பார்க்கறதுக்காக வரும்போது அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ரொம்பவே வியர்டாக பார்த்துட்டு போறா. பின்னாலேயே வர அவளோட தம்பி, ஏண்டா உலக்க மாதிரி வளர்ந்துருக்கியே, எங்கள் அக்கா முன்னாலேயாடா நீ கக்கா போவ, நவுந்து போடா நாத்த முடிச்சவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விடுறான். பட் கீழே வந்து நம்ம ஹீரோ எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறாரு. இதை பார்த்து அவன், ஐயோ நம்ம ஹீரோ ஏதோ மண்டையை போட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடறான். தென் அங்கே வர நம்ம ஹீரோவோட அண்ணன், அதாவது நம்ம ஹீரோ ஓனரோட பையன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, என்னடா நீ ஒரு சின்ன பையன் அவனை அடிச்சுட்டு போகிறான், திரும்ப ஒரு குத்து விட்டா அவன் பறந்துருக்கணும், அந்த மாதிரி ஒரு குத்து விடாமல் என்னடா நீ மட்டையாகி கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை, எங்கடா என்னை அடி பார்ப்போம், உனக்கு எப்படி நான் பிளாக் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே ஒரே குத்து தான் அவன் பக்கத்து ஊரில் போய் விழுந்துடுறான். ஆக்சுவலாக இது நம்ம ஹீரோ, நான் ஒரு குத்து விட்டா நீ எந்த அளவுக்கு பறந்து விழுவ அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குற ஒரு இமேஜினேஷன் தான். தென் ரியாலிட்டியில் அவன் விடாமல் நம்ம ஹீரோ கிட்ட என்னை குத்துடா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு போஸ்ட்மேன், அதாவது நம்ம பெரிய ஸ்பை வரவும், ஸோ நம்ம ஹீரோ இதுதான் கரெக்டான சான்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆக்கி நம்ம பெரிய ஸ்பையை போய் மீட் பண்ணுறாங்க. பெரிய ஸ்பை நம்ம ஹீரோ கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்துட்டு என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த லெட்டரை பிரிக்கும் போது அதுக்குள்ளே அவங்க அம்மாவோட ஃபோட்டோ இருக்கு. நம்ம ஹீரோவுமே அவங்க அம்மாவோட ஃபோட்டோக்கு மரியாதையெல்லாம் கொடுக்குறாங்க. இப்படியே நம்ம ஹீரோவோட வாழ்க்கையும் போயிட்டே இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவும் அவங்க அண்ணனும் காலனி வீடு மாதிரி இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க. அப்போ அந்த காலனியோட ஓனர் அந்த காலனிக்கு புதுசாக வந்திருக்க ஒரு சிங்கரை நம்ம ஹீரோ கிட்டேயும் அவங்க அண்ணன்கிட்டையும் வந்து ஹை சொல்கிறாங்க. பட் அந்த சிங்கர் ரொம்ப நாள் ஆகியுமே வெளியில் வரல. அப்போ தான் நம்ம ஹீரோவோட ஷூவை பார்த்து ஒருவேளை இவனுமே நம்மள மாதிரி ஒரு ஸ்பையாக இருப்பானோ அப்படிங்கிற டவுட் வருது. ஸோ வீட்டில் நம்ம ஹீரோ அப்படியே ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக நான் இருக்கிற இதே ஏரியாவுக்கு இன்னொரு ஸ்பையை நம்ம நாட்டு கவர்மெண்ட் அனுப்பி வைக்கணும், இன்னை வரைக்கும் எனக்கு அவங்க மிஷன் கொடுக்காததுக்கு காரணம் என்ன, என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்களா இல்லை என்னை மறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கும்போது தான் கரெக்டாக அவங்க வீட்டு டோரை, கமாண்டர் கதவு தொடங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க தட்டுறான். இவன் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம ஹீரோ இப்போ சந்தேகப்பட்டார் இல்லையா, இன்னொரு ஸ்பை அவன் தான். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் தான் பயங்கரமான காம்படிஷன். எப்பயுமே இவங்க ரெண்டு பேரும், அதாவது சின்ன வயசுலேருந்தே இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே காம்படிட்டிவாக, அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரை இன்னொருத்தர் பீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஃபோர்ஸாக இருப்பாங்க. அதுலேயும் இந்த மஞ்சள் கலர் தலை ஸ்பை இருக்கான் இல்லையா, இவன் நார்த் கொரியாவில் இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய ஆஃபீஸரோட பையன். நார்த் கொரியா ரொம்பவே போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சவுத் கொரியாவுக்கு வாண்டடாக எனக்கு ஒரு மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தான் நம்ம ஹீரோ இருக்கிற அந்த ஏரியாக்கே வந்திருக்கான். பட் நம்ம ஹீரோ எங்கே நம்ம நாட்டு கவர்மெண்ட் என்ன கழட்டி விட்டுட்டு இவனுக்கு ஏதாவது புது மிஷன் கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி டவுட் வருது. ஸோ நம்ம ஹீரோ எப்படா இவன் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புவா, இவன் நம்ம ஃபாலோ பண்ணிப்போம், என்ன மிஷனுக்காக வந்திருக்காங்கிறத கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் கலர் ஸ்பைக் பின்னாலேயே போக ஆரம்பிக்கிறாரு. போகிற வழியில் நம்ம பெரிய ஸ்பையை பார்த்ததும் பெரிய ஸ்பையோட ட்ரெஸ்ஸு அண்ட் ஹெல்மெட்லாம் வாங்கிட்டு பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஃபாலோ பண்ணியே போகிறாங்க. ஃபைனலாக அந்த மஞ்சள் கலர் ஸ்பை அவன் சொன்ன மாதிரியே சிங்கர் ஆடுறதுக்காக ஒரு ஆடிஷனில் போய் கலந்துக்கிறான். அந்த ஆடிஷனில் அவன் ரொம்பவே பேசிக்கான ஒரு நோட்ஸ் தான் பாடுறான். ஸோ அதனால அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஹீரோ எப்படி இப்போ ஒரு முட்டாள் மாதிரி இருக்காரு, அதே நேரம் பெரிய ஸ்பை ஒரு போஸ்ட்மேனாக நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ நம்ம மஞ்சள் கலர் ஸ்பையும் ஒரு சிங்கர் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை ரொம்பவே பிடிவாதமான ஆளு அப்படிங்கிறதுனால, நான் நார்த் கொரியாவில் எவ்வளவு பெரிய டானால்னேன், இந்த சவுத் கொரியாவில் ஒரு சின்ன ஆடிஷனில் கூட என்னால் வின் பண்ண முடியல, அது எப்படி பாசிபிள், நான் என்ன திறமை இல்லாத ஆளா, இல்லை என்னோட குரல் தான் நல்லா இல்லையா, நான் எப்படியாவது பாட்டு கற்றுக்கிட்டு இந்த நாட்டில் ஒரு பெரிய இசை தாக்கத்தை உருவாக்குறேன், இதனால என்னோட விரல்லாம் கட்டாகி ரத்தம் வந்தாலும் கூட பரவாயில்ல, இந்த சவுத் கொரியன் சில்லாக்கி பசங்களுக்கு நார்த் கொரியன்ஸ்னா யாருங்கிறத நான் நிரூபிக்கிறேன், சிங்கம் ஒன்று பூரப்பட்டதேன்னு சொல்லிட்டு நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. இந்த கொடுமையை கேட்க முடியாம நம்ம ஹீரோ ஸ்பீக்கரை கழட்டி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. தென் அதே நாள் நைட் நம்ம ஹீரோவை எப்பயுமே கல்லால் அடிச்சிட்டு இருக்க அந்த ரெண்டு பசங்கள்ல இருக்கிற ஒரு பையன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, எங்கள் அண்ணன் காணாமல் போயிட்டான், வந்து தேடி கொடு, எங்கள் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் எனக்கும் எங்கள் அம்மாக்கும் எங்கள் அண்ணன் தான் ரொம்பவே ஒரு பெரிய துணையாக இருந்தான், இப்போ எங்கள் அண்ணனையுமே காணாமல் போயிட்டான், நீ தான் எங்கள் அண்ணன் எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடித்து நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போகிறான். நம்ம ஹீரோவுமே சரி பரவாயில்ல, சவுத் கொரியன்ஸோ நார்த் கொரியன்ஸோ நம்மக்கிட்ட ஒருத்தர் உதவி கேட்டிருக்காங்க, ஸோ நம்ம கண்டிப்பாக பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குறாரு. அதே நேரம் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தொலைஞ்சு போன அந்த பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம இந்த இடத்துல பயங்கரமான ஹீரோயிசம் காட்டிட்டோம்னா நம்ம யாருங்கிறது இந்த ஏரியா மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும், இதனால நம்ம நாட்டுக்கு ரொம்ப பெரிய அசிங்கமாகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ மாறு வேஷம் போட்டு போய் அந்த பையனை தேடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ போட போகிறது மாறு வேஷம்லாம் கிடையாது, ஒரு மாதிரியான வேஷம். அந்த வேஷம் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்க.
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த தொலைஞ்சு போன பையனையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக அவன் தொலைஞ்செல்லாம் போயிருக்க மாட்டான், வாண்டடாக தான் ஒரு பார்பரை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். இந்த 2 பசங்களோட அப்பா இறந்து போயிட்டதுனால இவங்க அம்மா விடோவாகிடுவாங்க. ஸோ ஒரு விடோவுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் பசங்க மேலே ரொம்பவே பாசம் காட்டி அப்பப்போ சாக்லேட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பார்பர், ஏன்டா செல்லம் இந்த டைமில் போய் என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்க? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நாளைக்கு உனக்கான பிஸ்கெட் சாக்லேட்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பேன். உங்கள் அம்மா தேடுவாங்களா, எவ்வளோ பதட்டப்படுவாங்க, நீ வீட்டுக்கு போடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்பி வைக்கிறதுக்காக வரும்போது பட் அந்த ஏரியாவில் இருக்கிற யாரும் இந்த பையனையும் பார்பரையும் பார்க்காம நம்ம ஹீரோவை பார்த்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ போட்டிருக்க இந்த ட்ரெஸ் நம்ம ஹீரோவோட க்ரஷோடது. ஸோ க்ரஷ் நம்ம ஹீரோ கிட்ட என்னோட ட்ரெஸ்ஸை குட்ரா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதே நேரம் ஊர் மக்கள் எல்லாருமே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக பார்பர் இந்த குட்டி பையனை கூட்டிகிட்டு வரதை பார்த்துட்டு, ஓ நீங்கள் தான் இந்த பையனை காப்பாற்றினீங்களா, ரொம்பவே தேங்க்ஸ் சார். இந்த பையன் காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த பையனோட அம்மாவும் தம்பியும் கதறி அழுதுட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்பரை ரொம்ப பெரிய ஹீரோவாக மாற்றி டோட்டலாக பிளேட்டையே திருப்பி போட்டுடுறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோவுமே எஸ்கேப் ஆகிறாரு. கட் பண்ணா நார்த் கொரியாவிலேருந்து சவுத் கொரியாவுக்கு ஸ்பைஸாக அனுப்பப்பட்ட ஒரு சில ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. இதை பார்த்து நார்த் கொரியன் கவர்மெண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அதுவே இங்கே நம்ம ஹீரோவை மீட் பண்ணி அந்த பெரிய ஸ்பை, நம்ம நாட்டு கவர்மெண்ட் என்னை திரும்ப நார்த் கொரியாக்கே வர சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஸோ அப்படியே கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான், நீ கங்க்ராட்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம நாட்டு கவர்மெண்ட் வர வர ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, அதுலேயும் நம்மள மாதிரி இருக்கிற ஸ்பைஸோட ஃபேமிலியை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டார்ச்சரை தாங்கிக்க முடியாமல் கேம்ப்ல இருந்து என்னோட ஃபேமிலி சைனாக்கு தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது கரெக்டாக நம்ம நாட்டு கவர்மெண்ட் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. எப்படின்னா இங்கேருந்து அங்கே போனால் கண்டிப்பாக என் ஃபேமிலி கூட சேர்த்து என்னையும் கொண்டுருவாங்க. ஆனால் நான் செத்து போக விரும்பலை, என் ஃபேமிலியை நான் எப்படியாவது காப்பாற்றணும். நீ உன்கிட்ட இருக்கிற கன்னை கூட நான் சவுத் கொரியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆஃபீஸரை சுட்டு என் ஃபேமிலியை காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக இன்னொரு இடத்துல ஒரு ஸ்பை துப்பாக்கியெல்லாம் அப்படியே டியூன் பண்ணிட்டு இருக்கான். அதுவே நம்ம ஹீரோ அவர் கேட்ட மாதிரியே ஒரு கன் எடுத்து கொடுத்து, நீங்கள் நம்ம நாட்டு கவர்மெண்ட்டை ஏமாத்துறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா, என்னால் முடியாது, இந்த கன்னால் உங்களையே நீங்கள் சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணி செத்துருங்க, இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பெரிய ஸ்பையுமே கன்னால் வாய்க்குள்ளே வச்சு சுட்டுக்கிறாரு. ஆனால் அந்த கன்னில் புல்லட் இல்லை. அதுவே வேறு சைடு இன்னொரு ஸ்பை எய்ம் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அவன் ஒருத்தனை சுட்டு தள்ளிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோ, நீங்கள் 16 வருஷமாக இந்த சவுத் கொரியாலே இருந்து சாதாரண சவுத் கொரியனாவே மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெரிய ஸ்பை கோவப்பட்டு, ஆமாண்டா என் கஷ்டம் என்னங்கிறது உனக்கு புரியாது, உனக்கு ஏன்னா ஃபேமிலி இல்லை, குழந்தை இல்லை, ஒய்ஃப் இல்லை, உனக்கு எப்படி புரியும் அப்படின்னு கேட்கும்போது திரும்ப நம்ம ஹீரோ அப்படியே கழுத்து பிடிச்சு, நான் சொல்கிறத நல்லா கேளு, நம்ம நாட்டுக்கு என்றைக்குமே நம்ம உண்மையாக தான் இருக்கணும், அப்படி நீ உண்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உன் ஃபேமிலியை உன்னால் காப்பாற்ற முடியும், நம்ம சாகும்போது கூட போராளியாக தான் சாகணும்னு சொல்லி விட்டுடுறாரு. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்பவே சோகமான நம்ம ஹீரோ உங்கள் அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. பட் இந்த லெட்டர் எதையுமே நம்ம ஹீரோவால் போஸ்ட் பண்ண முடியாது. அதனாலேயே நம்ம ஹீரோ எழுதி எல்லா லெட்டர்ஸையுமே அவரே வச்சுக்கிறாரு. அப்போ டக்குன்னு கரண்ட் கட் ஆகுது. நம்ம ஹீரோ எழுந்திருக்கும் போது அவரோட தலையில் யாரோ சைலன்சரோட சேர்த்து ஒரு கன்னையுமே வைக்கிறாங்க. இவன் வேற யாரும் கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒருத்தர் தூரத்துல இருந்து ஒரு ஸ்பை சுட்டாங்க இல்லையா, அவன் தான். அவன் நம்ம ஹீரோ கிட்ட, கேப்டன் வான் நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்கிறத மறந்துட்டு சவுத் கொரியன்ஸாக வாழ ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டு போகிறான். ஸோ நம்ம ஹீரோவும் சும்மா பறந்து அவனை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அதுக்குள்ள அவன் சிட்டா பறந்து போயிடுறான். தென் நம்ம ஹீரோ அவங்க ஏரியாவில் ஒரு பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படி ட்ரெஸ் போட்டு சுற்றிட்டு இருப்பா இல்லையா, அவளை மீட் பண்ணுறாங்க. அவன் நம்ம ஹீரோவை ஒரு பார்க்கு கூட்டிகிட்டு போய் பயங்கரமாக குடிச்சிட்டு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, நீ ஏன் இப்படிலாம் சுற்றிட்டு இருக்க, அதிகமாக குடிக்கிற, பத்தாததுக்கு அரைகுறையாக ட்ரெஸ் போட்டுட்ருக்க, ஒழுக்கமாக இருந்தால் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு, உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும், உன்னை மாதிரி நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கேன்னு நினைக்கிறியா, எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் மறக்கிறதுக்காக தான் இப்படி நான் சுற்றிட்டு இருக்கேன். உன்கிட்ட இப்போ என்னை பற்றின ஒரு உண்மையை சொல்கிறேன். என்னோட 18 வயசில் நான் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன். பட் என் பேரண்ட்ஸ் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் அந்த குழந்தைய அமெரிக்காவுக்கு தத்து கொடுத்துட்டாங்க. என் பையனை நான் பார்த்து 7 வருஷம் ஆகுது. என் குழந்தைய நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோ, இவ்வளவு நாளாக நம்ம இந்த பொண்ணை ரொம்பவே தப்பாக நினச்சிட்டோமே, இவக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு கவலை இருக்குது. இப்போ நாம் எப்படி நம்ம அம்மாவை பிரிஞ்சு இங்கே கஷ்டப்பட்டு தவிச்சிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம அம்மாவும் நம்மளை பிரிஞ்சு கஷ்டப்படுறாங்க. அதே வேதனையை தான் இப்போ இந்த பொண்ணுமே அனுபவிச்சுட்டு இருக்கா. ஸோ இப்படிலாம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு மேலே ரொம்பவே பாவப்பட்டு அவளை உப்பு மூட்டை தூக்கிட்டு அவங்க காலனியில் போய் விடுறதுக்காக போகும்போது அங்கே நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை சிவியராக பாட்டு பாடுறதுக்காக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ, ஆனால் லூசு பையில வாய முடுறா, கஷ்டப்பட்டு இவளை இவ்வளோ தூரம் இங்கே தூக்கிட்டு வந்திருக்கேன், இதுக்கப்புறம் நீ போய் அவளை தூக்கிட்டு போய் ரூமில் விடு அப்படின்னு சொல்லும்போது போதையில் இருந்த அந்த பொண்ணு நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை மேலே வாமிட் பண்ணி மட்டையாகிடுறா. தென் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை ஹீரோ கிட்ட, எதுக்காக நீ இன்னும் இங்கே இருக்க, அவளை தான் விட்டாச்சுல போயேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு, ஏற்கனவே இந்த ஏரியாவில் நம்ம 2 பேரும் ஸ்பையாக இருந்துகிட்ருக்கோம், புதுசாக 3ஆவதாக ஒரு ஸ்பை வந்து என்னை வார்னிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கான், நம்ம நாட்டு கவர்மெண்ட் கண்காணிச்சிட்டு இருக்காங்க போல், ஸோ நீ எதுக்கும் கேர்ஃபுல்லாரு அப்படின்னு சொல்லி அலர்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க.
இப்போ நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு ஸ்பை நம்ம ஹீரோ கிட்ட கேப்டன் நீங்க யாருங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா இல்லையா, அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ வந்த ஆளு தன்னை கேப்டன் அப்படின்னு கூப்பிட்டதுனால கண்டிப்பா தனக்கு கீழே அதாவது சின்ன வயசு பையனா தான் இருப்பான் அப்படிங்கிறது நம்ம கேப்டனுக்கு புரியுது. ஆக்சுவலா இப்போ புதுசா வந்திருக்க ஸ்பை நம்ம ஹீரோ நார்த் கொரியால ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது அவருக்கு அசிஸ்டண்டா இருந்தவன் தான். கிட்டத்தட்ட அந்த புது ஸ்பைக்கு நம்ம ஹீரோ ரோல் மாடல் மாதிரி நம்ம ஹீரோ மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோவை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஈவன் நம்ம ஹீரோ 2 வருஷத்துக்கு முன்னால சவுத் கொரியாவுக்கு வரும்போதே நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் நம்ம ஹீரோ அவனை கத்தியால குத்தி இந்த அட்டாக்கையே உன்னால டிஃபென்ஸ் பண்ண முடியல, இந்த லட்சணத்துல நீ என் கூட சவுத் கொரியாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா அங்க மாட்டிப்ப, இதனால நம்ம நாட்டுக்கே ரொம்ப பெரிய அவமானமா அமையும். ஸோ நீ நல்லா ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறம் சவுத் கொரியால வந்து என்னை மீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ அந்த பையனுமே நம்ம ஹீரோக்காக ரொம்பவே ஸ்பெஷலா ட்ரைனிங் எடுத்து அந்த ட்ரைனிங்ல ஃபர்ஸ்ட் வந்து ரொம்பவே யங்கான ஒரு ஸ்பையா சவுத் கொரியாவுக்கு வந்து சேர்ந்திருக்கான். தென் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை அடிக்கடி அடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ கிரஷோட தம்பி இருக்கான் இல்லையா, அவனோட ஃப்ரெண்டா தான் இந்த குட்டி ஸ்பையை இன்ட்ரோ பண்றாங்க. ஸோ இவனோட கேரக்டர் ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம ஹீரோ இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அதே நாள் நைட் அவனை தனியாக கூப்பிட்டு உனக்கான மிஷன் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு மிஷனுமே இல்லை, பட் நான் இங்கே வந்த உடனே ஒருத்தர் போட்டுத்தல சொன்னாங்க, நானும் போட்டு தள்ளி அவனை இப்போ நார்த் கொரியாவுக்கு அனுப்பி வச்சிட்டேன், மேபி அவனோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் அனுப்பி வச்சிருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் அங்கே யாரோட சவுண்டோ கேட்குது. ஸோ நம்ம ஹீரோ அந்த குட்டி ஸ்பையை உள்ளே இழுத்து பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட க்ரஷ் கிட்ட அவங்க பாஸ் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். இப்போ நம்ம ஹீரோவால் ஆக்ஷனில் இறங்க முடியாது, ஏன்னா நம்ம ஹீரோ தான் ஒரு லூஸ் மாதிரியான கேரக்டர் இல்லையா. ஸோ குட்டிஸ் பையன் நீ போய் அந்த பொண்ணை காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்காக அவளை போய் காப்பாற்றணும், அவளுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு நம்ம ஹீரோ இங்கே பாரு, இன்னும் நம்ம எவ்வளோ நாள் இந்த ஊரில் இருக்க போகிறோங்கிறது சரியாக தெரியாது, கிட்டத்தட்ட நானே 2 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கேன், இப்போதைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுறது அந்த பொண்ணோட தம்பி தான். ஸோ நீ அவளை காப்பாற்றினா கண்டிப்பாக அந்த பையனுக்கு உன் மேலே நம்பிக்கை வரும், உன் கூட ரொம்பவே ஃப்ரெண்டாக இருப்பான், அதே நேரம் வேறு யாருக்குமே உன்னை பற்றி டவுட் வராது அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. இதனால நம்ம குட்டி ஸ்பை சரி நான் போய் அந்த தடியனோட தலையை எடுத்துருவா அப்படின்னு கேட்கும்போது டே என்னடா அதுக்குள்ளே தலையெடுக்கிறேன் கையெடுக்கிறேங்கிற, ஜஸ்ட் அவனை பயமுறுத்தினா மட்டும் போதுண்டா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த ஸ்பாட்டுக்கு அந்த பொண்ணோட தம்பியை வந்து பாஸ் அடிச்சு போட்டு அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுறான். இதை பார்த்து நம்ம குட்டி ஸ்பை சரி அந்த பையன் அந்த பாஸை இப்போ அடிச்சு துரத்திட்டானே, இதனால அந்த பொண்ணோட வேலை பெயராது, அந்த பாஸ் அந்த பொண்ணை பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டானா அந்த பொண்ணுக்கு இதுக்கப்புறம் வேலையே கிடைக்காதே, ரொம்பவே கஷ்டப்படணுமே அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு குடைச்சல் கொடுத்த பாஸை அடிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு நீ ஏதாவது ட்ரபிள் கொடுத்தேன்னு வச்சுக்கையன், இந்த ஃபோட்டோவை நான் ஊர் ஃபுல்லாக ஒட்டிடுவேன், அதுக்கப்புறம் உன் மானம் மரியாதை இது எல்லாமே போயிடும், உனக்கு தேவை அந்த பொண்ணா இல்லை மான மரியாதையா அப்படின்னு சொல்லி செக் வச்சிடறாரு. ஸோ நம்ம குட்டி ஸ்பை அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு வாண்டடாகவே வேலை பார்க்குறான். இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்காகடா நீ இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு கேட்கும்போது இல்லை கேப்டன் நீங்கள் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் கடையில் பார்க்குற வேலையை கூட நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை டேய் வந்த வேலையை பாருங்கடா, இவ்வளவு நாள் அவன் தனியாக தானடா செஞ்சுட்டு இருந்தான், திடீர்னு என்னடா இப்படி சீன் போடுறீங்க, வயசுக்கு மீறி பேசுகிற நீ அப்படின்னு சொல்லும்போது நம்ம குட்டி ஸ்பை அப்படியே உடம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிறான். அவனோட உடம்புல நிறையவே தழும்புலாம் இருக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை குட்டி ஸ்பை இந்த பொசிஷனுக்கு வரதுக்காக எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்க ஷாப்ல இருக்கிற பாட்டி கிட்ட மாமல் வசூல் பண்றதுக்காக ஒரு கேங்ஸ்டர்ஸ்லாம் வராங்க. பட் அந்த லேடி நான் இங்க லீகலா கடை வச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம என்கிட்ட லைசன்ஸுமே இருக்கு, நான் எதுக்காக உங்களுக்கு மாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வாக்குவாதம் பண்றாங்க. ஒரு கட்டத்துல இந்த பிரச்சனையில இந்த பாட்டியை அடிச்சிடுறாங்க. இது தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோ தடுக்கிறதுக்காக போகும்போது நம்ம ஹீரோவையுமே அடிச்சு போட்டு போயிடுறாங்க. இந்த பிரச்சனையினால நம்ம ஹீரோவோட ஓனருக்கு ரொம்பவே உடம்பு சரியாம போயிடுது. இந்த மாதிரி தன்னோட வீட்டில் வந்து கேங்ஸ்டர்ஸ்லாம் பயங்கர அட்டகாசம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அந்த ஓனரோட பையன் தட்டி கேட்கறதுக்காக அந்த கேங்ஸ்டர்ஸை மீட் பண்ண போகிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணியே நம்ம ஹீரோவும் குட்டி ஸ்பையும் போகிறாங்க. பட் போன இடத்துல ஓனரோட பையன் வகையாக மாட்டான். ஸோ அவனை வச்சு கும்முன்னு கும்புறாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோ குட்டி ஸ்பை கிட்ட ஓனரோட பையனுக்கு நீ யாருங்கிறது தெரியாது, ஸோ அவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டு அவனை காப்பாற்றி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்காக அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறான். நம்ம ஹீரோ அதுக்கு எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னல, இதையும் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ சொன்னதுக்காகவே குட்டி ஸ்பை அங்கே இருக்கிற எல்லாரையுமே அடி புரட்டிட்டு நம்ம ஓனரோட பையனை மட்டும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே, அதாவது இந்த படத்தில் ரொம்பவே முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டியில் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்க நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை அண்ட் குட்டி ஸ்பைக்கும் பயங்கரமான வரவேற்பெல்லாம் கொடுத்து ரொம்பவே அக்கறையாக அவங்கள பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே எல்லாரும் ஜாலியாக சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுவே இப்போ நார்த் கொரியாவில் சவுத் கொரியன் கவர்மெண்ட்க்கு இந்த மாதிரி நார்த் கொரியாலேருந்து நிறைய ஸ்பைஸ் அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிட்டதுனால எல்லாரையுமே தேடி தேடி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துடுது. இதனால எங்க நார்த் கொரியாவுக்கு நிறையவே ப்ரெஷர் வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தீவிரமாக பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல சவுத் கொரியாவில் இருக்கிற முக்கியமான ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உட்காந்து
இந்த மாதிரி நார்த் கொரியன் கவர்மெண்ட் அனுப்பின நிறையவே ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் நம்ம நாட்டில் ஊடுருவிட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படியாவது தடுத்துடணும், பேசாம எல்லாரையும் நாம கண்டுபிடிச்சு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு இருக்க ரொம்பவே முக்கியமான ஒரு ஆஃபீஸர், நாம எப்படி நம்ம நாட்டுக்கு நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அதே மாதிரி தான் அவங்க நாட்டுக்காக அவங்களுமே நேர்மையாக இருக்க ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி ரிஸ்கான இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம ஜஸ்ட்டு விசாரிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் பெரிய ஆஃபீஸருங்க எல்லாருமே நீங்கள் ஜஸ்ட்டு சின்ன ஆஃபீஸர் தான், ஒழுங்காக இங்கே இருந்து போயிருங்க, என்ன பேசணுமோ நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல்ப் கொடுத்து அவர் அனுப்பி விட்டுறாங்க. அதுவே இங்கே நம்ம ஆளுங்க சவுத் கொரியாவுக்கு ஒரு மிஷனுக்காக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் மறந்துட்டு ஏதோ ட்ரிப்புக்கு வந்த மாதிரி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நார்த் கொரியன் கவர்மெண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க அங்கே இருந்தால் கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு ரொம்ப பெரிய அவமானமாகிடும், அவங்க எல்லாரையுமே நம்மளால திரும்ப நாட்டுக்கு வாங்கணும் சொல்ல முடியாது, பேசாமல் எல்லாரையுமே சூசைட் பண்ணி நம்ம நாட்டுக்காக அங்கேயே செத்து போக சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டுறாங்க. இதெல்லாம் தெரியாமல் நம்ம ஹீரோ அந்த குட்டி பசங்களோட அம்மாவுக்கு மேரேஜ் ப்ரப்போசலுக்காக போகிற அந்த பார்பருக்கு அந்த பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சாக்லேட் கொடுத்து விட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதே நேரம் அந்த காலனி வீட்டோட ஓனர் நம்ம ஹீரோ கிட்ட, என்னை மன்னிச்சிடு தம்பி, உன்னோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி உங்கள் அம்மா அப்பா கிட்ட உன்னை அனுப்பி வச்சிடலான்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணியுமே என்னால் உன்னோட பாஸ்ட்டை பற்றி கண்டுபிடிக்க முடியல. பட் நீ எதுவும் கவலைப்படாத, எப்படியும் நீ எங்கேருந்து வந்திருக்கங்கிறத நான் கண்டுபிடிச்சி உன்னை நான் அனுப்பி வச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பாசமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு மக்களும் தான் மேலே எவ்வளவு பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது கரெக்டாக நம்ம ஹீரோட பேஜருக்கு, நம்ம நாட்டுக்கு உங்களால் ரொம்ப பெரிய பிரச்சனை வரப்போகுது, ஸோ நீங்கள் எல்லாருமே சூசைட் பண்ணி இறந்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. அதே மாதிரி நம்ம மஞ்சள் கலர் ஸ்பைக்கு கால் வருது, நம்ம குட்டி ஸ்பைக்கு மெசேஜ் வந்துடுது. ஓகே, அவ்வளவுதான். சீக்ரெட்லி கிரேட்லி மூவியோட பார்ட் 1 இதோட முடியுது. நம்ம எல்லாருமே சீக்கிரமாக பார்ட் 2ல மீட் பண்ணலாம்.